ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைன்ஸ்கேட் பிளே ஓடிடில தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டெக்சாஸ் செயின்ஸா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1974 ஹாரர் கிளாசிக்கான டெக்சாஸ் செயின்ஸா மெசாக்கர் படத்துடைய சீக்குவலா இந்த படம் வந்திருக்கு. ஹெதர் மில்லர் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பாட்டியோட இறப்புக்கு அப்புறமா டெக்சாஸ்ல இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மேன்ஷனை இன்ஹெரிட் பண்றாங்க. எக்ஸைட்மெண்ட்ல இவங்க அந்த மேன்ஷனை பார்க்கறதுக்காக தன் ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் இவங்களோட ஃபேமிலியோட ஹிஸ்டரி எல்லாமே உங்களுக்கு தெரிய வருது. அதாவது லெதர் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு செயின்ஸா கில்லர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களா அங்கேயே தங்கியிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கில்லர் பாத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு எக்ஸைட்டிங் ஜேர்னியா ஆரம்பிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா சர்வைவலுக்கான ஒரு ரன்னா மாறுது. ஹெதர் மில்லர் சர்வைவலுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க, இவங்களால அங்க வந்து உயிரோடு திரும்ப வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் முழுக்கவே ப்ரூட்டல் அண்ட் சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஸ்லாஷர் மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஒரிஜினல் படத்துல இருந்த மாதிரி அந்த லெதர் ஃபேஸ் அப்படின்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா உங்களை பயமுறுத்துற கேரக்டரா இருக்கு. இந்த படத்துலயுமே அந்த கேரக்டர் கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு இருக்கும். அது இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அலெக்சாண்டர் டடாரியோ அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. வெல் எக்ஸிக்யூட்டட் சேஸ் சீக்வென்ஸ், எஃபெக்டிவான ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஒரிஜினல் மூவியோட மித்தாலஜி ஃபேக்டரை எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. வீக் ஸ்கிரீன் பிளே, அண்டர் டெவலப்டு கேரக்டர்ஸ், திணிக்கப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஸ்லாஷர் படங்கள்ல இருக்கிற கிளிஷேஸ் எல்லாமே இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே நீங்க ஒரு ஹார்ட் கோர் ஸ்லாஷர் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா கதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, ஜஸ்ட் வந்து அந்த வில்லன் வந்து இன்டிமிடேட்டிங்கா இருக்கணும், அந்த கில் சீக்வென்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும், பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமா வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டெக்சாஸ் செயின்ஸா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.